அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முட்டம் பகுதியில் நேற்று ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழ்ந்தது. 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த தகவல் கிடைத்த உடனே நான் உட்பட போலீஸ் ஆளுநர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றோம். புலன் விசாரணையை மேற்கொண்டோம். அங்கே பாதுகாப்பு பணியையும் மேற்கொண்டோம். எங்களுக்கு கிடைத்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையையும் பதிவு செய்தோம். புலன் விசாரணையை பெரம்பலூர் காவல் ஆய்வாளர் மேற்கொண்டார். எதிரிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. நைட்டு ஃபுல்லாகவுமே அப்போ இருந்து நாங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். 3 எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுது நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். 28/2/25 வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் 3 எதிரிகளுமே. இந்த விசாரணை இப்படி போயிட்டுருக்கிற டைமில் சில தகவல்கள், அதாவது அக்யூஸ்டுகள் எதிரிகள் சாராய விற்பனை செய்து வந்ததை தடுத்ததால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சில தகவல்கள் கிடைக்கப்பட்டன. நாங்கள் அந்த ஆங்கிலையும் நாங்கள் புலன் விசாரணை மேற்கொண்டு தான் வருகின்றோம். எங்களுக்கு கிடைத்த எல்லா தகவலுக்கும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கெப்ட் ஓப்பன் தான், இன்னுமே முடியல. புலன் விசாரணை மேல் புலன் விசாரணை போயிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு என்ன தகவல்கள் வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் கூர்ந்து ஆய்வு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டு தான் வருகின்றோம். சப்போஸ் இதே வழக்கில் இன்னுமே பல எதிரிகள் சம்மந்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு தெரிய வந்துச்சுனாக்கா அவங்க மேலேயும் கட்டாயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது யார் சைடாவது, போலீஸ் சைட்லேயும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை காவல் ஆளுநராக இருந்தாலும் சரி, யாராவது மெத்தனை போக்குடன் நடந்து இருக்கிறார்கள் அப்படின்ட்டு தெரிய வந்தால், இல்லை வேறு சிதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் மீது கட்டாயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் இன்னுமே ஃபர்தராக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இப்போ 2 பேருடைய பாடியும் பரீடு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் சில ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, எல்லாமே கெப்ட் ஓப்பன். நாங்கள் முறையான நடவடிக்கை, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டாயமாக நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த லீகல் கன்க்ளூஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த எதிரியுமே தப்பிவிட முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதற்குண்டான அனைத்து நடைமுறைகளும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் மேற்கொள்வோம். தேங்க்யூ. கொலைக்கான தெரியல, எங்களுக்கு கிடைச்ச இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சில முன்விரோதம் இருந்தது, அந்த மாதிரியான சில தகவல் கிடைச்சதில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பேட்டியில் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி சில தகவல்களும் கிடைக்கப்படுகின்றது. அதனால் தேவையில்லாத தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம். விசாரணை இன்னுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. தேவையில்லாத தகவல்கள் யாரும் தயவு செய்து பரப்ப வேண்டாம். நாங்கள் யாராக இருந்தாலும் அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இன்னுமே இதில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் யாராக இருந்தாலும் உரிய முறையில் அனைவர் மீதுமே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் பாரபட்சம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதான் சொல்கிறேன். இப்போ விசாரணை போயிட்டு எங்களுக்கு கிடைச்ச தகவல், அந்த ஏற்கனவே இருந்த விரோதம்ங்கிறதையும் தகவல் கிடைச்சி அதன் பேர் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தகவலும் வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கெப்ட் ஓப்பன். அதனால தேவையில்லாத தகவல்களை யாரும் பார்க்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.